நம்ம அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்னு ஆசைப்படாதீங்க. அதுக்குதான் அவங்களே இருக்கிறாங்களே. நீங்களாவே வாங்க. யாரோட அடையாளத்தையும் நீங்க எடுத்துக்காதீங்க. உங்களோட அடையாளத்தை இந்த உலகத்துக்கு நீங்க பதிவு பண்ணிட்டு போங்க. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் பேக் டு FFT Gamer. எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நினைக்கிறீங்க. இந்த வீடியோக்குள்ள போகிற முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஜாயின் பட்டனில் சேருங்க, ஜாயின் பட்டனில் சேருங்க. ஓகேவா? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் மாசான வீடியோ. இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபருங்க மறக்காம பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபருக்கு இன்னொரு யூடியூபர் லைக் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரோ என்னோட சேனல் பார்த்தீங்கன்னா க்ரோவே ஆக மாட்டேங்குது, சப்ஸ்கிரைபர்ஸே இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 விஷயம் சொல்கிறேன். என்னோட ஒரு சின்ன ஒரு குரு பார்த்தீங்கன்னா சொல்லி தந்த ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இதை பற்றினா நீங்கள் இப்போ நீங்கள் வீடியோக்கு கமெண்ட் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் இந்த ஒரு வீடியோக்கு ஒரு 8 நிமிஷமா 7 நிமிஷமா செலவு பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் சேனல் குரோ ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நான் சொல்கிற ஒரு கேள்விக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா பண்ணுங்க. ஓகேங்களாங்க? அந்த ஆன்சர் 1 2 3 4 5 6 7 8 9 10ன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்கள் சேனல் குரோ ஆகுமா இல்லை நான் சொல்லுவேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டீங்க. இந்த வீடியோக்கு நீங்கள் லோ குவாலிட்டி வச்சே பாருங்கள். ஓகேவா? 144 வச்சே பாருங்கள். இப்படி தான் இருக்கும். இந்த நம்ம சேனல் ஹோம் பேஜ் தான் இருக்கும். வேறு எதுக்கும் நான் ஃபேஸ் எல்லாம் காமிச்சு என்னால் பண்ண முடியல. அந்த ஒரு சேனல் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணி இப்போ நான் லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ண வீடியோ இதுதான். ஓகேவா? இந்த மாதிரி நீங்களும் உங்கள் சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அதை வச்சு தான் இப்போ நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பீங்களா, அதை வச்சு தான் நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க. இப்போ நீங்கள் வீடியோவை அப்லோட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் உங்கள் சேனலுக்கான ஓனர் கிடையாது. ஓகேவா? என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக மைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் உங்கள் சேனலுக்கான ஓனர் கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்குற மக்கள். ஓகேங்களாங்க? இப்போ நீங்கள் உங்கள் சேனலுக்கு நீங்கள் ஒரு பார்க்குற மக்கள் மாதிரி தான். இது உங்கள் சேனல் கிடையாது. ஓகேவா? இப்போ இதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு நான் சொல்கிறதுக்கான நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டு வாங்க. உங்கள் சேனல் குரோ ஆகுமா ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கமெண்ட் பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் கண்டிப்பாக ரிப்ளை பண்ண பார்க்குறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி பார்த்துட்டீங்க. ஓகேவா? அந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? ப்ரோ நான் லைக் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரோ அது என்னோட சேனல் நான் லைக் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் பர்சன் தான். அதாவது வந்து அந்த சேனல் உங்கள் சேனல் கிடையாதுங்க. இப்போ இது வந்து என்னோட சேனல் கிடையாது. இப்போ இந்த நாள் ரீசெண்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி பார்க்குறேன். இந்த சேனல் என்னோட சேனல் கிடையாது. நீங்கள் இப்படி பார்க்குறப்ப அந்த வீடியோவை லைக் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? மறக்காமல் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து ரீசெண்டாக இப்போ ஹோம் பேஜில் இப்படி தூக்கி விடுறேன். இந்த வீடியோ வருது அப்படின்னா எனக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுவேன். அந்த மாதிரி உங்கள் வீடியோ அந்த வீடியோ உங்களுக்கு ரெக்கமாக இருக்குது. நீங்கள் லைக் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? உண்மையாக கமெண்ட் பண்ணணுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது என்னோட சேனல் நீங்கள் லைக் பண்ணுவேன் அப்படின்னு வந்து போய் சொல்லக்கூடாது. நீங்கள் ரீசெண்டாக உங்கள் வீடியோ பார்த்து நீங்களே பாருங்கள். லைக் பண்ணுவீங்களா மாட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை ஒரு தடவை பார்த்தீங்களா இல்லை 2-3 தடவை பார்ப்பீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோ அது என்னோட சேனல் நான் 2-3 வாட்டி பார்ப்பேன்னு பார்த்தீங்கன்னா போய் சொல்லாமல் நீங்கள் இப்போ வந்து ஒரு 3வது பெர்சன். அது உங்கள் சேனல் கிடையாது. அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சும்மா அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி விடுறப்ப உங்களுக்கு வருது. அந்த வீடியோ கிளிக் பண்ணிக்க 2-3 வாட்டி பார்ப்பீங்களா இல்லை ஒரு வாட்டி பார்ப்பீங்களான்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். 3வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 போட்டு பார்த்தீங்கன்னா லைக் பண்ண மாட்டேன் லைக் பண்ணுவேன்னு சொல்லுங்கள். 2வது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரோ 1 டைம் பார்ப்பேன் ப்ரோ 2 டைம் பார்ப்பேன்னு சொல்லுங்கள். 3வது விஷயம் அந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்ப்பீங்களா ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்களா? ஒரு ஜென்யூனாக பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களோட ரீசன்ட் வீடியோ பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலுக்கான ஓனர் கிடையாது. நீங்கள் சும்மா ஒரு வியூவர் தான். ஓகேவா? வியூவராக பார்க்குறீங்க. அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்ப்பீங்க. ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ என்னோட சேனல் ரீசன்ட் வீடியோ இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் உண்மையாக ஒத்துக்கிறேன். நான் வந்து ஸ்கிப் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா பார்ப்பேங்க. எனக்கு ஒரு தேவையான விஷயம்னா தெரிஞ்சுப்பேன். இப்போ இந்த வீடியோ அப்படின்னா நான் என்னவா பண்ணிடுவேன் 4 நிமிஷம் நான் என்ன பண்ணிப்பேன் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னா நான் வந்து ஸ்பீடு பண்ணி 2 கேட்பேன். இது வந்து நான் ஆன்சர் பண்ணி தான் பண்ணிடுவேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஸ்கிப் பண்ணி பார்ப்பேன் 3 அப்படின்னு போட்டு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4வது விஷயம் அந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக கமெண்ட் பண்ணணும். ப்ரோ அது என்னோட சேனல் ப்ரோ நான் ஷேர் பண்ணுவேன்னு சொல்லாமல் உண்மை ஜென்யூனாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ ஒரு தேர்ட் பர்சன் உங்கள் ரீசெண்ட் வீடியோக்கு நீங்கள் பார்க்குறீங்க. அந்த வீடியோக்கு நீங்கள் ஷேர் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? இதை வந்து பார்த்தீங்கன்னா தயவு செய்து பார்த்தீங்கன்னா ப்ரோ ஷேர் பண்ணுவேன் உண்மைனா ப்ரோ நான் அதெல்லாம் ஷேர் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்லணும். ஓகேவா? 5 வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு தேர்ட் பர்சன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற மக்கள். அது உங்கள் சேனலே கிடையாது. நீங்கள் லைக் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? என்னது லைக்னு சொல்கிறேன் பாருங்கள். கமெண்ட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? 5வது விஷயம். இப்போ 1 என்ன சொல்லியிருக்கேன் அது எல்லாமே வரிசையாக போட்டுகிட்டே வாங்க. 1 லைக் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? 2 எத்தனை வாட்டி பார்ப்பீங்க? 3 ஸ்கிப் பண்ணி பார்ப்பீங்களா இல்லை எப்படி? 4 ஷேர் பண்ணுவீங்களா இல்லை ஷேர் பண்ண மாட்டீங்களா? 5 கமெண்ட் பண்ணுவீங்களா கமெண்ட் பண்ண மாட்டேன். 6வது விஷயம். இப்போ அந்த வீடியோ வந்து இப்படி ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி இப்படியே வர்றது. இப்படி வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ரீசெண்ட் வீடியோ தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இல்லைங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரீசெண்ட் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா
உங்கள் ரீசெண்ட் வீடியோன்னு வச்சுக்கலாம். இந்த தம்ப்நெயில் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்லாம் பார்த்து நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நீங்கள் இப்படி தூக்கிட்டே இருக்கீங்க கைஸ். ஓகேவானது இப்படி நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ இப்படி வந்து ஹோம் பேஜில் காமிக்குது. நீங்கள் அதை தம்ப்நெயில் பார்த்து கிளிக் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? உங்கள் சேனல் தம்ப்நெயில் தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? உங்கள் ரீசெண்ட் வீடியோ தம்ப்நெயில் இருக்குல்ல, உண்மை ஜெனினாக சொல்லுங்கள். இல்லை நான் கிளிக் பண்ண மாட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட சேனல் நான் சொல்கிறேன். என்னோட சேனல் பண்ணால் இப்போ இந்த தம்ப்நெயில் பார்த்து நான் கண்டிப்பாக கிளிக் பண்ணியிருப்பேன். நான் வந்து எனக்கு இப்படி வந்திருக்குன்னா நான் தம்ப்நெயில் பார்த்து கிளிக் பண்ணியிருப்பேன். எதுக்குன்னா நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சி நான் இந்த ரீசெண்ட் வீடியோக்கு நான் பார்த்துருப்பேன். ஓகேவா? 7வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? அந்த வீடியோ பார்த்து அந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? நான் பார்த்துருந்தேன் அப்படின்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கேன். இப்போ வந்து நான் ஒரு வியூவர்ஸ், என்னோட சேனலுக்கு ஒரு வியூவர் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துருப்பேன். பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பேன். சத்தியமாக பண்ணவே மாட்டேன். எதுக்கு அப்படின்னா எனக்கு நல்ல சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். அதனால் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ மட்டும் பார்த்துருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கே மாட்டேன். நீங்கள் வந்து இப்படி ஜென்யூனாக பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 8வது விஷயம், அந்த சேனலுக்கான ஆடியோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி, எடிட்டிங் குவாலிட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? அது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் பார்த்துருந்தேன்னா வீடியோ குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி ஓகே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? 8 போட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி சூப்பர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். 9வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்க்குறீங்க, அப்பா இது இந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் போட்டாங்க, இவன் போட்டிருக்கா அப்படின்னு நினைப்பீங்களா? இல்லைப்பா யூடியூப்லேயே ஏதோ ஒன்று புதுசாக கண்டென்ட் போட்டிருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைப்பீங்க. இப்போ நான் இந்த வீடியோ பார்த்துருந்தேன் அப்படின்னா யூடியூப்லேயே வேணுமா புதுசாக கண்டென்ட் போட்டிருப்பான்னு தான் பார்த்தீங்கன்னா நான் பார்ப்பேன். உண்மையாக நான் சொல்கிறேன், 𝗙𝗵𝗆 தான் சொல்கிறேன். இந்த மாதிரி கண்டென்ட் வந்து புதுசாக போட்டிருக்கான்னு தான் பார்ப்பேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்யூனாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ இல்லை ப்ரோ இது வந்து ஓல்டு கண்டென்ட் அப்படின்னு தான் நினைப்பேன் அப்படின்னு. 10வது விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா இல்லைன்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ சொன்ன 10 விஷயம் நீங்கள் கரெக்டாக கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சேனல் க்ரோ ஆகுமா ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். ஓகேவா? ஒரு 10 நிமிஷம் நீங்கள் கமெண்ட் பண்ண ஆகுமா இல்லை 5 நிமிஷம் தான் ஆகும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சேனல் பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா உங்கள் சேனலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா மற்றவங்களுக்கு எப்படிங்க பிடிக்கும்? அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், ஃபஸ்ட்டு லைக் பண்ணுவீங்களா மாட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணணும். நான் வந்து இப்போ இந்த வீடியோ பார்த்துருந்தா நான் எல்லா சேனலுக்கும் மேக்ஸிமம் லைக் பண்ணிடுவேன். அதனால் நான் வந்து நான் லைக் பண்ணியிருப்பேன். ஓகேவா? 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பார்ப்பீங்களா 2 தடவை திரும்ப பார்ப்பீங்கன்னா ஒரு தடவை தான் பார்ப்பேன். அது வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஒரு வியூவர்ஸ் படி நான் ரீசெண்ட் வீடியோக்கு சொல்கிறேன். ஓகேவா? 3 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணி ஆமாம் கண்டிப்பாக நான் ஸ்கிப் பண்ணி தான் பார்த்துருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 3. 4 வந்து ஷேர் பண்ணிடுவீங்களா? சத்தியமாக ஷேர் பண்ணியிருக்கே மாட்டேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஷேர் பண்ணியிருக்கே மாட்டேன். 5வது கமெண்ட் பண்ணுவீங்களா? கமெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தா தான் கமெண்ட் பண்ணுவேன். தவிர இந்த வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கே மாட்டேங்க ரீசெண்ட் வீடியோக்கு. ஓகேவா? 6 வந்து பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் டைட்டில் பார்த்து ஓப்பன் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக தம்ப்நெயில் பார்த்து ஓப்பன் பண்ணியிருப்பேன். எதுக்குன்னா இந்த தம்ப்நெயில் நல்லா இருக்குன்னு அந்த ஒரு ரீசன். 7 வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா? பிடிச்சிருந்தா தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். இந்த வீடியோ பார்த்து மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன். 2-3 வீடியோ பார்த்துருப்பேன். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி இந்த சேனலுக்கு ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லணும் அப்படின்னா ஆடியோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி ஓகே தான் அப்படின்னு நினச்சி நல்லா வீடியோ பார்ப்பேன். அதுக்கப்புறம் நியூ கண்டென்ட்டாக இருக்கா பழசு கண்டென்ட்டாக இருக்குன்னா ஓகேப்பா எதுவும் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கான்னு நினைப்பேன். யூடியூப்பில் இல்லாததான் ஒன்று ட்ரை பண்ணிப்பான்னு நினைப்பேன். இந்த லாஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். என்னோட சேனல் நான் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது. இன்னொரு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி. ஓகேவா? நீங்கள் இந்த மாதிரி 1, 2, 3 பொறுத்து உங்கள் சேனலோட ரீசெண்ட் வீடியோக்கு நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு வியூவராக இருந்து பார்த்தீங்கன்னா இப்படி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? உங்கள் சேனலுக்கு வந்து உங்களே பிடிக்காட்டி க்ரோ ஆகாது. உங்கள் சேனலை வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக கமெண்ட் பண்ணணும். ஓகேவா? நான் சொல்கிறதுக்காண்டி பொய்யெல்லாம் லைக் பண்ணுவேன் சப்ஸ்கிரைப் பண்ணால் சொல்லாமல் உண்மையாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சேனல் க்ரோ ஆகுமா ஆகாதுன்னு நான் சொல்கிறேன். வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி.